அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ தான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே 1 வீக் ஆகிடுச்சு. டைம்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி நம்மளும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் சண்டே ஃபுல் டே ரொட்டீன்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தது எல்லாமே லாஸ்ட்டு சண்டே தான். இதோட குக்கிங் வ்ளாக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு 9:30க்கு மேலேயே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ரெட் அரிசி தான் மம்மி செஞ்சு வச்சுருந்தாங்க. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரவை கிச்சடி தான் செஞ்சுருந்தேன். ரவையில் நாங்கள் செய்கிற 2 பிரேக்ஃபாஸ்ட், ஒன்று உப்புமா, இன்னொன்று வந்து கிச்சடி தான். உப்புமா எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு தவிர வேறு யாருக்குமே பிடிக்காது. ஸோ கிச்சடி எல்லாருமே சாப்பிடுவாங்க. வீட்டில் நானும் மம்மி மட்டும் இருக்கிறதுனால குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் கிச்சடியில் எப்போவுமே கேரட், பீன்ஸ், பட்டாணி இது 3 வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இந்த வாட்டி கேரட் இல்லாமல் பீன்ஸ், பட்டாணி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சோம்னா ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிச்சடி செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு வெசல்ஸை ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சேம் பேன்லேயே வந்து கிச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி நல்லா சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி கூடிய கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க வச்சுருந்தேன். இஞ்சி நல்லா கிறிஸ்பியாக குக் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது வந்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதில் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த இடத்துல உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் உப்பு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இந்த 2 மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுருந்தேன். ஸோ மிளகாய்த்தூள் வேணாம்னா வெங்காயம் வதக்கும் போதே பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, அப்புறம் எஸ்டர்டே நைட்டு ஊற வச்சுருந்த பட்டாணி. இன்கேஸ் பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பட்டாணியை ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சா போதும். வெஜிடபிள்ஸ்னால் நல்லா குக் ஆகிறதுக்காக நல்லா சார்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த நேரத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தா பட்டாணி, பீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் ரவை எடுத்துருக்கிறதுனால 2.5 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ரவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ரவையும் ஒன்றா கொட்டினோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். நம்ம ரவை யூஸ் பண்ணி கிச்சடியோ, உப்புமாவோ, கேசரியோ எது செஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இன்கேஸ் தண்ணி அதிகமானால் கூட கொல கொலன்னு ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரவை கிச்சடி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ 1 கப் ரவை எடுத்துருந்ததுனால எனக்கும் மம்மிக்கும் கரெக்டாக போயிடுச்சு. இன்கேஸ் 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 2 கப் ரவை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குக்கிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே 1 hour ஆச்சு. 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணது 10:30க்கு முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நான் வீடியோ எடுக்காமல் செஞ்சுருந்தேன்னா 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 10 o'clockே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுனால ஆங்கிளாக இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மம்மி குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்சோ ஒரு சின்ன கிளிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கார்டனிங் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் அடுத்த வர லாங் வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ கொஞ்சம் ஃப்ளார்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அது வர மினி வ்ளாகில் கண்டிப்பாக போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அசட் தொழுகிறதுக்குள்ளே வெசல்ஸ் க்ளீனிங் ஒர்க்ஸு, வீடு பெருக்கிற ஒர்க்கு, வேறு என்ன க்ளீனிங் ஒர்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் அசட் தொழுதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அன்றைக்கி வெசல்ஸ் க்ளீன் பண்ணியிருந்தேன்னா மம்மி வீடு பெருக்கியிருப்பாங்க. நான் வீடு பெருக்கினேன்னா மம்மி க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ருட்டீன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல கெட்டில் இருக்கும். ஆனால் அந்த கெட்டில் தூக்கி வேறு இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல வேறு ஒரு திங்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ட்ரேயில் டிஷ்யூ பேப்பர் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். பக்கத்தில் ஒரு ஆயில் ஸ்டாண்ட்ஸு, 2 கிளாஸஸில் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு மசாலாஸ், அப்புறம் வந்து பெப்பர், உப்பு அண்ட் லாஸ்ட்டாக வாங்கினது டிமார்ட்டில் வாங்கின கேண்டில் தான். ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சாச்சு.
அண்ட் ஆல்சோ ஒரு 4:30 இருக்கும். 4:30க்கு தம்பி வந்திருந்தான் ஸ்கூல் விட்டு. அண்ணாவும் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருந்தான். ஸோ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் காளான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி மினி வ்ளாகில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் டீட்டெயில் ரெசிபிஸ் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இஞ்சி தட்டி ஸ்ட்ராங்காக டீ போட்டு எல்லோரும் குடிச்சிருந்தோம். அண்ட் இட்ஸ் 5:30. திடீர்னு பிளான் பண்ணுறதுனால 5:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு 4 o'clockே ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கேபேஜ் 1 day முன்னாடி தான் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே அவுட்டர் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கேபேஜை நல்லா சாப் பண்ணி எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணால் போதும். அப்புறம் ஒரு 1/4 கப் மைதா. நான் எந்தளவுக்கு கோஸ் எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் மைதா எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வாட்டர் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். போண்டா பொரி போல் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஊற வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைக் கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம பொரிக்கும் போது கடாயில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டி வந்துச்சுன்னா அகெயின் ஒரு வாட்டி மசாலாஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கிரேவி செய்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆனியன் மட்டும் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ குட்டியாக கட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த காளானில் மஷ்ரூம் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் மஷ்ரூம் இல்லாமல் கோஸ் வச்சியே ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது கூடயே கருவேப்பிலை, இது ரெண்டுமே நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதக்காமல் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதக்கினாலே போதும். வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இது கூட தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தக்காளி வேணும்னா நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இந்த 3 மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். மசாலாஸோட வாசனை கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா கார்ன் மாவு இருக்குல்ல, அது கொஞ்சமாக வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு அதில் வந்து ஆட் பண்ணணும். காளானில் கார்ன்ஃப்ளவர் மாவு வாட்டரில் கரைச்சி ஊற்றுறது தான் மெயின். ஸோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 1/2 கப் வாட்டருக்கு 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கேபேஜை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா கேபேஜும் அதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜை மஷ்ரூம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நோ ப்ராப்ளம். ஒரு 1 minute நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக காளான் ரெடி. இது கூட கார்ன் சிப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சாப் பண்ணி போட்டோம்னா சூப்பராக காளான் சர்வ் பண்ணலாம். நைட்டு டின்னர் வேறு ஏதோ பிளான் பண்ணோம். பட் காளான் சாப்பிட்டதே எல்லாருக்கும் ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக வந்து இட்லி மட்டும் ஊற்றிக்கிட்டோம். ஸோ டின்னர் மம்மி தான் செஞ்சுருந்தாங்க. இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிருந்தாங்க. ஸோ வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தோம். அதுக்காக வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வறுத்து ஆற வச்சுட்டு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு, லாஸ்ட்டாக புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிருந்தோம். ஸோ சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கட்டியாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் தாளிச்சிக்கிட்டோம். அப்போது வந்து தண்ணி ஆட் பண்ணோம்.